வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து உங்களுடைய வெற்றி என்கிட்ட சொல்லுவாங்க. பட் இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. எப்போதுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது நாங்கள் வெற்றி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பல பேருடைய உழைப்பு. ஒரு நல்ல மெட்டீரியல் வருது, ஒரு நல்ல வகுப்பு கிளாஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஒரு பில்லர் மாதிரி அந்த இடத்துல நிற்பாங்க. அதே போல் ஒரு நல்ல மெட்டீரியல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய R&D டீம், எங்களுடைய டீமில் 35 பேர் இருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ், அதை எங்களுடைய டைப்பிங் இருக்காங்க MIS டீம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்ட் பண்ணி அதில் தப்பே இல்லாமல் கொண்டு வருவாங்க. அதை ரிவ்யூ பண்ணி இங்கே பிரிண்டிங் சைடு இருக்காங்க, அவங்க வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி பிரிண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா எவ்ரி இயர் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளில் நியூ மெட்டீரியல் வரும். நீங்கள் எதுவுமே நாங்கள் ஒரு வருஷம் கொடுத்த மெட்டீரியல் அடுத்த வருஷம் கொடுக்குறதே கிடையாது. எவ்ரி இயர் அப்டேட் பண்ணுறோம். பேரு கே கதிர்செல்வி. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ண டிரெக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சண்முகம் சார், அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் வெற்றியில் வந்து நான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வெற்றியில் இருக்குது. நான் என்னோட மெயின் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் வெற்றிலேருந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நான் வந்து இந்த மொமெண்ட்டில் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களோட கைடன்ஸ் இல்லைன்னா வந்து இதை என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஐம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து நம்ம டெப்டி கலெக்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ஹிட் ஆகவே இல்லை. இன்றைக்கி இந்த ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம டெப்டி கலெக்டர் ஆகிட்டோங்கிற ரியலைசேஷனே எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. அண்ட் என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணது வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தான். நான் வந்து எவ்வளோ லோவாக ஃபீல் பண்ணாலும் என்ன ஆனாலும் எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்து அவங்க தரவே இல்லை. எப்போ போனாலும் நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம் வெற்றி ஐஏஎஸ்ங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. படிக்கிறதுக்கு வயசு இல்லை அப்படின்றது திருமதி காளீஸ்வரி அவர்கள் நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி தி ஆஃபீஸர்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்காக சண்முகம் சாருக்கு ரொம்பவே நன்றி. இந்த ப்ராசஸில் வந்துட்டு வெற்றி ஐஏஎஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நான் இந்த இடத்துல சொல்கிறது, ஸோ மெயின்ஸோட மார்க்ஸும் சரி, இன்டர்வியூட மார்க்ஸும் சரி, பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் இருந்துச்சு எனக்கு. ஸோ எஸ்பெஷலி ஐ தேங்க் தினு அரவிந்த் சார். என்னோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பேப்பர் கரெக்ட் பண்ணி என்னோட ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணது மெயினாக மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் தான் வந்து நடந்துச்சு. நான் வந்து 2023 தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெற்றி, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இது எல்லாத்துக்குமே நான் வெற்றி மட்டும்தான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஸ்டாஃப் இவங்க எல்லாருடைய கிளாஸஸ் ப்ளஸ் அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாத்த விட நான் வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ இங்கே இருக்க நம்மளோட அந்த ரிட்டையர்ட் IAS, IPS, IRS ஆஃபீஸர்ஸ் இவங்கக்கிட்ட நம்மளால் டைரெக்டாக வெளியில் எங்கேயுமே அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் ஃபைனலி என்னோடய மார்க் வந்து நான் சண்முகம் சார் பேனலில் அட்டன் பண்ணேன். சாரோட வேர்ட்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது, த பெஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ நான் அந்த மார்க்குக்கு அப்புறமா நான் இன்ஸ்டியூட்டில் சொல்லிவிட்டு, சார் எனக்கு இது போதும், நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் மெயின் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸ் நான் ரீகால் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ நான் திரும்ப பார்த்துட்டு நான் போனேன். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சொன்ன மாதிரி வெற்றி ஃபேமிலிக்கும் வந்து நன்றி. இங்கே வந்திருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல் சார்ஸ் எல்லாத்துக்குமே, அஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த தருணத்துக்காக நிஜமாகவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நான்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, லைக் இந்த மாதிரி ஒரு டெப்டி கலெக்டர்லாம் வருவோன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்து ஐ எம் சர்விங் ஆஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் PWD. ஸோ நான் வந்து அந்த மெரினா பீச் ரோடில் நின்றுருக்கப்போ நிறைய தடவை வந்து டெப்டி கலெக்டர்னு போட்டு சவுத் சென்னை, நார்த் சென்னைன்னு சொல்லிட்டு போகிறப்போ வந்து ரொம்ப ஏக்கமாக பார்த்துருக்கேன். சரி நான்லாம் அப்படி ஆயிட மாட்டேனான்னு சொல்லி. ஸோ ஐ ஹவ் டன் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து
தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். அண்ட் 10 to 8:30 கண்டிப்பாக வந்து நான் ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் ஐ காட் 2 to 3 hours பர் டே ஃபார் ஸ்டடிங். மெயின்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு லீவும் கிடைக்கல. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்துட்டு வெற்றி மெட்டீரியல் தான் வந்து நிஜமாவே சொல்ல முடியும். நான் பண்ணது என்னென்னா வெற்றி மெட்டீரியல் ரெஃபர் பண்ணேன். அதை நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் தான் பண்ணினேன். அதே மாதிரி ஃப்ரீயாக அவங்க வந்து இன்டர்வியூ கைடன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெற்றிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி நான் எனக்கு ஸ்டே கொடுத்து அண்ணா நகர்லேயே தங்கியிருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கேஆர் எடுத்து மாக்குக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் இன்னும் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறையா முன்னெடுத்து வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெற்றிக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மொமெண்ட்டில் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேரண்ட்ஸ், அப்பா இத்தனை வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி வந்து சொல்லணுன்னா ரைட் நவ் என்னோட ஏஜ் வந்து 38. லாஸ்ட் டைமும் குரூப் 1 இன்டர்வியூ போயிருந்தேன். ஆனால் எனக்கு என்னால் ஃபைனல் லிஸ்ட்டில் வர முடியல. இந்த டைம் எனக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு வெற்றிக்கு பெரிய ரோல் இருக்குது. அந்த ஃபேக்கல்ட்டி நேம்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டோ சார், என்னோடய பழைய ஆர்டிஐ பேப்பர்லேருந்து நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு என்னை விட அவர் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டாரு. என் பேப்பரை கோயம்புத்தூருக்கு அனுப்பி அங்கே இருக்கிற கார்த்திகா மேம்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி தந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வெற்றியில் என்னோடய ஜேர்னி ஆக்சுவலி என்னோடய குரூப் 1 ஜேர்னி இங்கே தான் ஆரம்பிச்சது. சண்முகம் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வெற்றியில் ஐ ஹேட் பிளேட் மெனி ரோல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் R&D டீமில் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கேன், அப்புறம் பேப்பர் எவாலுவேஷன் லாஸ்ட் குரூப் 1 அப்போல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய கணவர் தான். அவருக்கு சில காரணங்களால் வர முடியலை. அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. நான் அவர் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள். எல்லாரும் எத்தனை பேர் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய 2 லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ண தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு அந்த ஒரு 30 days ஸ்விட்ச் பண்ணதுக்கும் மெட்டீரியல் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான். இந்த வெற்றியை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய கணவருக்கு தான் சமர்ப்பிக்கணும். அவர் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி குழந்தையோட நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ எல்லா சப்போர்ட்டும் வந்து எனக்கு என்னோடய அத்தை, மாமா, ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா எல்லாருமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஆல்சோ வெற்றி அகாடமியில் வந்து நம்ம சண்முகம் சார் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவார். என் பேப்பர் எடுத்துகிட்டு போனால் என்ன இருக்குது இல்லை எல்லாமே தெளிவாக சொல்லுவார். அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வெற்றியில் செப்டம்பரில் தான் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்காக ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 8 months நான் வெற்றியோட தான் அசோசியேட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். இந்த 8 monthsல ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் ஒரு ஃபீட்பேக் உடனுக்குடன் கொடுத்து அது மூலமாக நான் அடுத்தடுத்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணாமல் கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்னால் மெயின்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் வெற்றி மெயின்ஸ். வெற்றியுடைய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் படித்தாலும் ரிவைஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒரு 1 hourல நம்மளால ஒரு மெட்டீரியலில் என்னென்னலாம் கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தது அந்த மெட்டீரியலில். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எல்லா வாட்டியும் எனக்கு ரெக்டிஃபை பண்ணி நான் லைக் லாஸ்ட் டைம் விட எனக்கு ஒரு மெயின்ஸ் மார்க் அரௌண்ட் 75 marks எனக்கு இந்த வாட்டி ஜாஸ்தியாக வந்துச்சு. வெற்றியோடைய மெட்டீரியல் இப்போ ஈஸியாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும் மச்சான். உனக்கு இந்த டைமில் படிக்கிறதுக்கு இதான் கரெக்டாக இருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் என்னுடைய மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நான் வந்து கோயம்புத்தூர் ஐஎஸ் வெற்றி ஐஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தான் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன்.
என்னோட குரூப் 1 சர்வீசஸோட ஜேர்னி வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் இயர் நான் அட்டன் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 69th ரேங்க் செக்யூர் பண்ணியிருந்தேன். என்னால் அப்போ கிளியர் பண்ண முடியல. ஒரே மோட்டிவேஷன் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சாராக இருக்கட்டும், திருநெல்வேலி பிரான்ச்சில் செந்தில் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுல இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் போல் இந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி படித்தேன். அந்த 6 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக இருக்கிறதுங்கிறது போட்டித் தேர்வில் வந்து அவசியமான ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நானும் பெரிய அளவில் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஃபெயிலியர்ஸை பார்த்தது கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸை வந்து என்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்துச்சு. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஆப்டிமிஸ்ட்டு. ஸோ எதாக இருந்தாலும் நான் வந்து பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். ஸோ இது போன குரூப் 2 நான் எழுதியிருந்தேன், அதில் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு இதை விட பெரிய போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியை வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கு போன குரூப் 2ல் நான் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாமல் அடுத்தது படிச்சதுனால தான் என்னால் இதுக்கு வந்து வர முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பல பேர் பல வந்து பெரிய ஆளுங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து தான் வந்திருப்பாங்க. அதனால் வந்து எல்லாரும் ஃபெயிலியர்ஸ் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு திரும்ப தொடர்ந்து படிக்கணும்னு நான் சொல்கிறேன். வெற்றின்னு பார்த்தோன்னா, நான் வந்து வெற்றிக்கு வந்து 2024ல் நான் வெற்றியில் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க வெற்றியில். மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் எடுத்தேன். ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக கொண்டு போனாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் டைமுக்கு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி என்னோடய மெயின்ஸில் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெற்றிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்டர்வியூ கைடன்ஸும் நான் வெற்றியிலேருந்து எடுத்துக்கிட்டேன். இன்டர்வியூ கைடன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் 1-on-1 செஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் இன்டர்வியூ பேனல் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடான ஒரு ப்ரொஃபஷனல்ஸை வச்சு தான் போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளால் ரியல் இன்டர்வியூவில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலையும் நிறைய மார்க்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட எனக்கு இவ்வளோ ஹிட் ஆகலை. பட் இன்றைக்கி அந்த ஆர்டர் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம டெப்டி கலெக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேன். நான் எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா கூட இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு அதுதான், வேறு எதுவும் தோணலை. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அது மட்டும்தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. ஆக்சுவலி 2018 பாஸ்ட் அவுட். 2018லேருந்து கண்டினியூஸாக நான் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கிறேன். 7 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன். இது 7 இயர்ஸும் நான் 100% கொடுத்தேனா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் நோ தான். நம்ம எல்லா டைமும் 100% நம்மளால் கொடுக்க முடியாது. நான் ஒன்றே ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. பட் எல்லா டைமும் நம்மளால் 100% தர முடியாது. எப்போ நம்ம ஹையாக இருக்கோமோ அப்போ நம்ம ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருந்துட்டு, எப்போ லோவாக இருக்கோமோ விட்டுறலாம். நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஏதோ ஒரு டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை தான் நான் சொல்ல வரேன் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும். ஆக்சுவலி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ அந்த ஜேர்னிக்குள்ளே வந்துட்டிங்கனாவே டெஃபினெட்லி நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுற ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்க வெரி ஃபியூ தான். கண்டினியூஸாக அட்டெம்ப்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தவங்க மட்டும்தான் இதில் கிளியர் பண்ண முடியும். ஸோ எதுவும் ஃபீல் பண்ணாமல் நமக்கான டைம் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறதுனால டெஃபினெட்லி வில் கெட் இன் டு த சர்வீஸ். ஏதோ ஒரு சர்வீஸில் வில் டெஃபினெட்லி கெட் இன் டு இட். பேஷன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு தான். எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பேரண்ட்ஸ் தான். இதில் வந்துட்டு அந்த சப்போர்ட் இருந்தனால தான் வந்து இந்தளவுக்கு ரேங்க் வாங்க முடிஞ்சுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு டெய்லி ஒரு 8 to 12 hours வந்து மேனேஜ் பண்ணிடுவேன். ஐ மீன் கன்சிஸ்டன்சி அண்ட் பெர்சவரன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஹர்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் அது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு தான் இருக்கணும். தெர் ஆர் டேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் அதை வந்துட்டு பெட்டராக வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட்டாகவும் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி ஆன்சர் ரைட்டிங் வந்து எப்படி ஸ்மார்ட்டாக எப்படி அந்த கொஸ்டினுக்கு எப்படி கரெக்டாக அட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த நுவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு கொடுத்தா தான் வந்துட்டு ரேங்க் நிச்சயமாக வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ.